கிறிஸ்தேசுகள் மிகவும் பிரிவான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் நன்மை பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த ஒரு அருமையான மழை பொழுதில் தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருந்து அவருடைய வார்த்தைகளை குறித்து நாம் கேட்கவும், மேலும் நமக்குரிய பங்கை நாம் தெரிந்து கொண்டு முதலிய சுகத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு ஒரு தெளிவை தந்து இன்றைக்கு போசிப்பதற்காக கூட்டி சேர்ப்பதற்காக நம்முடைய அன்பின் பத்திரம் மூலம் முதலாவது அவருக்கு நம்முடைய நன்றிகளை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். எனவே சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு இந்த புதிய சிஷ்யனுடைய குடும்பம் பற்றி இன்னைக்கு அதுல ஒரு முக்கியமான ஒரு பாகத்துல நம்ம நுழைய போறோம். கடந்த பாடத்துல புதிய சிஷ்யனுடைய குடும்பம், அதுல ஒரு அங்கத்தினருடைய கடமையை குறித்ததான ஒரு மேலோட்டமான சத்தியங்களை நாம் அறிந்து கொண்டோம். அதுல ஒரு குடும்பத்துல நம்முடைய பங்கு நம்ம செய்வது அது எவ்வளவு முக்கியமானது, அதை எவருமே தவறவிடக் கூடாது, அதை அவர்கள் உதாசீனமாக நினைக்கவும் கூடாது அல்லது லேசாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது. ஏன்னா அதுவே அவர்களுடைய ரட்சிப்புக்கான அடிப்படையான சம்பவமாக இருக்குது அல்லது ஒரு செயலாக இருக்குது. அப்போ நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏதுவாக அநேக பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கலாம். அது நியாயமானது, அதுல தவறு ஏதும் இல்லை. ஆனால் ரொம்ப முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த காரியத்துல நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எவ்வளவோ காரியங்களை நம்ம முயற்சி எடுத்தாலும் அடிப்படையில தேவன் வைத்திருக்கிற அந்த விதிகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கை கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கு. அது திவ்ய ஒழுங்காக இருக்கு. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதத்துல ஒழுங்கு தனி இருக்கு, அதே சமயத்துல திவ்ய ஒழுங்குன்னு இருக்கு. திவ்ய ஒழுங்கு என்பது அது கட்டாயமாக அவருடைய பிள்ளைகள் மத்தியில செய்யப்பட வேண்டியது. அது ரொம்ப நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அப்ப இந்த குடும்பம் என்று வரும்போது அதுல அவரவர்களுடைய கடமையை சத்தியத்தின்படியாக சிந்தித்து நாம் செயல்படுத்துவது நமக்கு உரியதாக இருக்குது. சொன்னதில் நம்ம இன்னைக்கு இந்த புதிய சிஷ்யனுடைய குடும்பத்துல முதல்ல இன்னைக்கு ஒரு ஆர்டரா நம்ம பார்க்கலாம். ஒரு ஆர்டர் அப்படின்னா முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அது போல இன்னைக்கு முதல் நிலையில அப்படின்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய ரீதியில் இல்ல, பூமிக்குரிய வாழ்க்கையில முதல் நிலையை நம்ம பார்க்கலாம். ஏன் நம்ம பிரித்து காண்பிக்க வேண்டியது இருக்குன்னா, இது ஆவிக்குரிய குடும்பத்தை பத்தி நம்ம பேசல, ஆவிக்குரிய குடும்பத்துல இருக்கிற ஒழுங்கு பத்தி நம்ம பேசல. அது எக்லீசியாவினுடைய ஒரு ஒழுங்கு, சபையினுடைய ஒழுங்கு, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச அவசியம் இல்லை. நம்ம பேச வேண்டியது நம்ம மானசீக குடும்பத்தினுடைய ஒழுங்கு. அப்ப அதுல முதல், இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை அப்படி நம்ம புரிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளலாம். சரி, நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இந்த பூமியில இந்த மானசீகத்துல ஒரு குடும்பத்துல எடுத்துக்கொள்ளும் போது ஒரு கணவன், அதாவது தலை என்பவர் யாருன்னா அந்த குடும்பத்தினுடைய கணவர் சொல்லலாம் அல்லது தகப்பன் சொல்லலாம். சரி, இவங்க ரெண்டு பேர் இந்த பூமியில தேவன் வச்சிருக்கிற அந்த குடும்பத்தினுடைய தலை. சரி, நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த ஒரு புதிய கிறிஸ்டியனுடைய இந்த தலை அல்லது கணவன், அதாவது மாம்சீகத்துல தேவன் வைத்திருக்கிற அந்த ஏற்பாடு. இந்த ஒரு தலையை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப இந்த ஒரு கணவன் நம்ம எடுத்துட்டோம்னா, புதிய கிறிஸ்டியனுடைய கணவன் நம்ம சொல்லும் போது அது பொதுவாக அந்த கணவருடைய நிலையை நம்ம சரியான ரீதியில புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உண்மையிலே அந்த கணவர்னா யாரு? ஒரு புதிய கிறிஸ்டியனுடைய குடும்பத்துல கணவர் அல்லது இன்னொரு வகையில சொன்னோம்னா அந்த குடும்பத்தினுடைய தலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப அந்த தலைனா யாரு? அந்த தலை உண்மையிலேயே எப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புறா, அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வருவது எப்படி? இப்படியான விஷயங்களும் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த பூமியில
முதல்ல மனுஷனை தேவன் உண்டு பண்ணிட்டு அந்த மனுஷனுக்கு தேவன் இந்த பூமியின் மேல ஆளுகை செய்வதற்காக கட்டளையை கொடுத்தார். முதல்ல ஆதாமை உண்டு பண்ணிட்டு தேவன் ஆதாம் கிட்ட அந்த கட்டளையை கொடுக்கிறார். நீங்க என்ன பண்ணிக்க, இந்த பூமியை ஆண்டுகோள், பூமியை நீ ஆண்டுகோள். அப்ப அந்த ஆளுகிற அந்த உரிமை முதல்ல அது ஆதாம் கிட்ட தேவன் தந்தார். அவர் இந்த பூமியில எவ்வளவோ சிருஷ்டிப்புகள் செய்திருந்த போதிலும் கடைசியா சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாமுக்கு அந்த முழு உரிமை கொடுக்கிறார். இன்னொரு வகையில சொல்லும்போது ஆங்கிலத்துல சுப்ரீம் பவர், இந்த பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகள் மேல அதி உச்சபட்சமான ஒரு அதிகாரம் அது ஆதாம் கையில தேவன் தந்திருக்கிறார். இது நம்ம ரொம்ப ஞானமா கவனிக்கணும். ஏன் இவ்வளோ பெரிய சிருஷ்டிப்புகள் இந்த பூமியை செய்துட்டு அந்த ஒரு சின்ன மனுஷன் கிட்ட போய் தேவன் இவ்வளோ பெரிய அதிகாரம் கொடுக்கணும்? அது நம்ம கொஞ்சம் செஞ்சுக்கலாம். காரணம் என்னன்னா, அதற்காக இந்த பூமியின் மேல தேவன் வச்சுட்ட தலை அப்படி வைக்கலாம். இந்த மனுஷீகத்துல தேவன் வச்சுட்ட தலை, அதுக்கப்புறம் அவருடைய தலையில் அப்படியே யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே அப்படிப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கு. அப்ப இந்த ஒரு தலையை எழும்போது இவருடைய முக்கியமான கடமை என்ன இருக்குது? இந்த பூமியில ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அவருடைய முக்கியமான தலையாய கடமை என்னவா இருக்குது? சரி, நம்ம கொஞ்சம் பழைய பாட்டில இருந்து பார்க்கலாம். அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சரி, வசனம் நம்ம வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மா ஆனார். அடுத்தது 15 வாசிக்கலாம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியில் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவனுக்கு என்ன பெயரிடுவார் என்று பார்க்கும்படி அவரை அவனிடத்தை கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அந்த பெயராளித்தார். நீங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, ஆதாமே தேவன் தான் சிருஷ்டிப்பு பண்ணினார். பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் தேவன் தான் சிருஷ்டிப்பு பண்ணார். அதுல ஆதாமையும் தேவன் தான் சிருஷ்டிப்பு பண்ணிட்டார். ஆனா தேவன் எல்லா உயிரினங்களையும் மற்றும் ஆதாமும் உட்பட எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பு பண்ணிட்டு இப்போ அதற்கு பேர் வைக்கிற அந்த உரிமையை யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாரு? ஆதாம் கிட்ட இருந்து. அது என்ன பண்ணா, நான் இந்த பூமியின் மேல ஆதாம் உங்களை நான் அந்த உச்சபட்ச ஒரு அதிகாரத்துல வைக்க போறேன். அதுக்கு இப்பவுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதெல்லாம் இருக்க நீங்க பயன்படுத்துங்க சொல்லிட்டு அந்த தேவன் அங்கிருந்தே அந்த அதிகாரம் கொடுக்குறார். அப்ப இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் பெயர் அந்த ஆதாம் தான் வச்சிட்டார். எல்லா உயிரினங்களுக்கும் மாத்திரமல்ல, தன்னுடைய எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாக இருந்த தன்னுடைய மனைவியாக ஏவனுக்கும் அவர் தான் பெயர் வைக்கிறார். அப்ப அந்த முழு உரிமை தேவன் சொல்றது மாத்திரமல்ல, அப்படியே அந்த ஆதாம் கிட்ட கொடுக்கறது நம்ம பார்க்க முடியும். இப்போ இங்கிருந்து ஆரம்பிக்கிற அந்த சின்ன ஒரு பங்கு, ஒரு தலைவனுடைய பங்கு. அடுத்தது ஆதாமுடைய இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 1 முதல் கிடைக்கலாம். அவர் கர்ப்பவதியாகி காணியை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். பின்னர் அவருடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானார். காயின் நிலத்தை கையெழுத்தவன் ஆனார். சில நாள் சென்ற பின்னர் காயின் நிலத்தின் கனியை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். ஆபேலும் தன் மகளின் கரையேற்றுவேனும் அவர்களை கொள்கையானவையும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆதாமுடைய 2 பசங்க தேவனுக்காக காணிக்கை செலுத்துறதுக்கு ஒருத்தர் நிலத்தினுடைய அந்த பங்குலேருந்து எடுத்துட்டு போறாரு, இன்னொருத்தர் ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு பங்கு எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போய் தேவனுக்காக அங்க பலி செலுத்துறாங்க, காணிக்கையாக கொடுக்குறாங்க. காயினுக்கும் ஆபேலுக்கும் தேவனுக்காக நம்முடைய விளைச்சல் இருந்து அல்லது நம்ம பக்கம் இருந்து நம்முடைய கையின் பிரயாசத்திலிருந்து ஏதாவது காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி யார் சொல்லிக் கொடுத்திருப்பான்? அதனால்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது.
நம்ம இங்க என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு தலைவனுடைய அந்த மிக முக்கியமான பங்கு எங்க ஆரம்பிக்கிறது பாருங்க, ஒரு குடும்பத்துல. அதாவது அந்த குடும்பத்திலே எவ்வளவு பேர் இருந்துட்டாலும் சரி, யார் யார் இருந்துட்டாலும் சரி, அவர்களை அவர் என்ன செய்யணும்னா, வருடம் பழைய காட்டுல நம்ம பார்க்கும்போது வருடம் அல்லது சில குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள தேவனோடு இருக்கிற அந்த உறவை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர்களை அந்த உறவை தொடரப்படி ஊக்குவிக்கணும். அது ரொம்ப முக்கியமான பங்கா இருக்குது. அதே சமயத்துல அந்த வருடம் முழுவதுமாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நல்லுறவுகளுக்காகவும் அவர் என்ன செய்யணும், நன்றி செலுத்த வைக்கணும். எல்லாரும் அவரு செய்யறது மாத்திரம் இல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நன்றி செலுத்துபவர்களாக ஊக்குவிக்கணும், ஞாபகத்துக்கு அவங்களுக்கு கொண்டு வரணும். பாருங்க, ஒரு தலைவனுடைய கடமை அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். பாருங்க, அந்த தெய்வீக தன்மையில் அப்படி ஆரம்பிக்கிறத நம்ம பார்ப்போம். இன்னும் சில வசனங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியால் அவர் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை பார்த்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் கிட்ட தேவன் சொன்ன கட்டளை, ஆபிரகாம் என்ன பண்றாரு, மன்னிக்கணும், ஆபிரகாம் கிட்ட தேவன் கொடுத்த அந்த கட்டளையை ஆபிரகாம் என்ன செய்யறாரு, தன்னுடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் நினைப்பூட்ட வேலை செய்யறாரு. அப்போ வருஷமோ அல்லது குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிகளிலோ அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களை இப்படி ஊக்குவிக்கணும். தேவன் கூட இருக்கிற அந்த உறவுல தொடர்படைக்கு அவர்களை வழிநடத்தணும். ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அங்க இருக்குது. அதே சமயத்துல தெய்வ பக்தியில நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த பக்தியில அவர்கள் நிலை நிற்பதற்கு ஏதுவாக புத்தி சொல்லி அவங்களை வழிநடத்தணும். இது ஒரு தலைவனுடைய மிக முக்கியமான கடமையா இருக்கு. அதே சமயத்துல யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 26 கூட வாசிக்கலாம். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய தசமாகிய பலி. அவர் எகிப்தியரை அதன்படி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து எதிரியர் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். இங்க வருஷம் பஸ்ஸா கொண்டாடுறது அவருடைய பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகள் அவர்கள் இது என்ன நீங்க செய்யறீங்கன்னு கேட்டா அந்த குடும்பத்தில் இருக்கிற அவர் என்ன செய்யணும், முழு விஷயத்தை அவங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும். வருஷம் தேவனுடைய அந்த நல்லீவுகளை அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுதலையாகிறாங்க, அவரு சொல்லிக் கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு. ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்கு இன்னும் செய்ய சொல்றாருன்னா, உதாரணம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ அவனை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துப்படுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகம். அந்த ஒரு குடும்ப தலைவனுக்கு அங்க கொடுக்கிற கட்டளை மோசையின் மூலம் தேவன் தர, நீ குடும்பத்தில் இருக்கிறவருடைய பிள்ளைகளை நீ எந்த வழி நடத்தணும், பிள்ளைகளை மாத்திரமல்ல நீங்க கூட உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், படுத்திருக்கும் போதும் என்ன செய்யணும் பாத்தீங்களா? சரி, இதெல்லாம் கருத்தாய் நீங்க அவங்களுக்கு போடுங்க, சொல்லிக் கொடுங்க. ஒரு குடும்ப தலைவனுடைய மிக முக்கியமான ஒரு உன்னதமான கடமையாக அங்க இருக்குது. நெக்ஸ்ட், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அந்த குடும்பத்துல அங்க உருவாக்க வேண்டியது அல்லது நிலை நிறுத்த செய்ய வேண்டியது அந்த குடும்ப தலைவனுடைய முக்கியமான ஒரு கடமையாகவும் இருக்குது. அதே சமயத்துல அந்த குடும்பத்துல அந்த உறவுகள்ல சம்பந்தப்பட்ட இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவனோடு கூட அந்த நல்ல உறவை வலுப்படுத்துவதிலும் மேலும் தேவன் கிட்ட அவர்கள் நெருங்கி சேரவும் அவரிடத்துல இன்னும் அவர்கள் அன்பு கூறவும் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருவரையும் அவர் வழிநடத்தணும், அவரை ஊக்குவிக்கணும். இது பழைய ஏற்பாட்டினுடைய அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு தலைவனுடைய கடமையாக நம்ம அசல வசனங்கள் பார்க்கிறோம். சரி, புதிய ஏற்பாடு வரலாம். புதிய ஏற்பாடு வீட்டுதான் போதுக்குதா? புதிய ஏற்பாட்டுல இந்த ஒரு குடும்ப தலைவன் பத்தி என்ன பேசுது? இந்த புதிய ஏற்பாடு பத்தி கொஞ்சம் அநேகம் பேர் கிறிஸ்தவர்களிலேயே கூட
கொஞ்சம் தவறான கண்ணோட்டத்தோடு தான் இருக்கிறாங்க. என்ன வகையிலே சொல்லும் போது, இந்த புது ஏற்பாட்டில் இருக்கிற சட்டங்கள் ஒரு பெண்ணுடைய ஒரு உரிமையை அந்த கட்டுப்படுத்துது, அல்லது அவர்களை ஒடுக்க செய்து, அல்லது இன்னொரு வகையில சொன்னோம்னா ஒரு பெண்ணை ஒரு ஆண் அவங்க முழுவதுமாக ஆளுவது போலவும் அவர்களுடைய உரிமைகள் எல்லாம் கருத்து கொள்வது போலவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு உதாரணம் சொன்னோம்னா, பெண்கள் சபையில பேசவே கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு வசனம் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த வசனம் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அப்போ ஆண்கள் மாத்திரம் பேசணும், பெண்களுக்கு அந்த ஒரு உரிமை கிடையவே கிடையாது. அப்போ முற்றிலுமாக அவங்களுடைய சுயாதீனத்தை என்ன பண்ணிக்கிறது, அந்த உரிமை எடுத்துக்கொள்ளுது. நெக்ஸ்ட், அந்த ஸ்திரீகள் முக்காடு போட்டுக்கணும் அந்த சகோதரருடைய தூதர்கள் நிமித்தமாக இப்படி வசனம் இருக்கும்போது அப்ப ஆண்களுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை. அப்ப என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா, அப்ப இந்த புதிய இருக்கிற இந்த கட்டளைகள் என்ன பண்ணுது, பெண் உரிமையை அல்லது அவர்களுடைய சுதந்திரத்தை அல்லது சுயாதீனத்தை பறிக்குது. இப்படி சில வசனங்கள், இப்படிப்பட்ட சில வசனங்கள் எடுத்துக்கிட்டு அந்த புதிய ஏற்பாடு முற்றிலுமாக இந்த கோணத்துல புரிந்து கொள்றாங்க அநேகம் பேர். ஆனா சகோதர சகோதரர்களே, நம்ம கொஞ்சம் இது உண்மையிலேயே அப்படித்தான் இருக்குதா நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா அப்படி இல்லவே இல்லை. பெண்ணுரிமையை பேசுகிற இந்த அதாவது இந்த உலகத்துல வேதத்துக்கு இணையான புத்தகம் வேற எதுவுமே இல்லை. உண்மையாகவே ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஸ்திரீக்கு அவர்களுடைய தேவையான சுதந்திரத்துல ஒரு சதவீதம் கூட கட்டுப்பாடு வைக்காம பேசுகிற புத்தகத்துல இந்த உலகத்துல வேதம் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. வேதம் மாத்திரமே 100% ஒரு பெண்ணுடைய உரிமையை அப்படியே பிரதிபலிக்குது. அவங்களுக்கு எங்கெங்க என்னென்ன உரிமைகள் இருக்கு, எவ்வளவு அவங்க அதை பயன்படுத்தலாம், லிமிட் இருக்கு. ஆனால் முழுமையான அந்த உரிமை அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. வேதத்துல நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த மாதிரி வேற எந்த புத்தகத்தையுமே இல்லை, வேற எந்த மனுஷனும் பேசக்கூட முடியாது அந்த ஒரு உரிமை குறிச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அன்புக்குரிய புருஷர்களே, மனைவியானவள் வெளிமையான காண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு இந்த விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களிடம் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். இந்த மாதிரி உலகத்துல எந்த புஸ்தகம் கூட பேசவே பேசாது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கன்னு சொல்லி எந்த புத்தகத்துல கூட நம்ம பார்க்கவே முடியாது. பெண்ணுரிமை பற்றி பேசுறவங்களுக்கு கூட இதனுடைய ஆழம் புரிஞ்சு அவங்க பேச முடியாது. அவ்வளோ உரிமை இந்த வேதம் மாத்திரமே தருகிறதை நம்ம கவனிக்க முடியும். அப்படி இருப்பதுனால இது தவறாக புரிந்து கொள்ளக்கூடியதா இருந்தாலும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். உண்மையிலேயே வேதம் தவிர வேற எந்த புத்தகமே உண்மையாகவே இந்த ஒரு சுதந்திரம் பற்றி பேசுவது இல்லை. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த புதிய ஏற்பாட்டுல இந்த தலையை பத்தி என்ன பேசிருக்காங்க அப்போஸ்தலர்கள் மற்ற பரிசுத்தவான்கள். இது நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். இப்போ பொதுவாக நம்முடைய தேசம் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஒரு தலைவருடைய கடமை பற்றி பேசும்போது அநேகர் கொஞ்சம் வினோதமா பார்ப்பாங்க, ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. இது கைத்தியா இருக்கணும் அப்படி கூட சொல்ற அளவுக்கு சிந்திப்பாங்க. காரணம் என்னன்னா, நம்ம தேசத்தினுடைய கலாச்சாரம் அப்படிப்பட்ட கலாச்சாரமா இருக்கு. எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு பொதுவா நம்ம தேசத்தினுடைய கலாச்சாரத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல யாருக்கும் அது அனுமதிக்கப்படுவாங்க, யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. உதாரணம் நம்ம வழக்கத்தில் இருக்கிறத நம்ம பேசலாம். ஒருத்தர் ஒரு புது வீடு கட்டிட்டாருன்னா அந்த புது வீட்டுக்குள்ள முதல்ல ஒரு நிலையத்துக்கு யாருக்கா இருக்கும், ஒரு ஆண் நிலையை விட மாட்டாங்க. இது நீங்க ஒருவேளை அந்த கலாச்சாரத்தில் வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
இந்துக்களுடைய கலாச்சாரம் அப்படி இருக்குது, பொதுவா இந்தியர்களுடைய கலாச்சாரம் அப்படி இருக்கு. முதல்ல ஒரு பெண் காலடி எடுத்து, அதுவும் சொல்லுவாங்க வலது கால் வச்சு உள்ள வாங்கம்மா அப்படி சொல்லுவாங்க. சரி, இது வழக்கமா இருக்குது. சரி, இந்த வகையில ஒரு முன்னுரிமை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா இருக்கட்டும், பட் இதை நம்ம கவனிக்கலாம். அதுக்கு இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னா, நம்முடைய தேசத்தினுடைய தாய் யார் சொல்லுவாங்க? பாரத மாதா, பாரத தாய். காரணம் ஏன் பாரத அப்பான்னு சொல்ல மாட்டாங்க, பாரத தந்தைன்னு அது பேசுறது இல்லை இல்லைங்களா? பாரத மாதா. ஒரு பெண்ணை வந்துட்டு அங்க முன்னிலைப்படுத்தப்படுவாங்க, எல்லாரும் அங்க முன்னாடி அவங்களை கொண்டு போய் வச்சுக்குவாங்க. அதே சமயத்துல பூமியை பத்தி பேசும்போது பூமி யாருக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க? பூமி தாய், பூமி தாய் தாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இது புராணத்துல இருக்குதோ வேற எதுல வேணா இருக்கட்டும், ஆனா மனுஷனுடைய இருதயத்துல இது ஊறி போன ஒரு விஷயமாக இருக்குது. அதாவது தலைமை ஸ்தானத்துல கொண்டு போய் பெண்களை வைக்கிற விஷயத்துல. பட் நம்ம எல்லாமே அந்த வகையில ஓரளவுக்கு வந்திருப்பதுனால, பொதுவா ஒரு குடும்பத்துல பார்க்கும்போது கணவன்மார்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கேட்டோம்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இருங்க எங்க வீட்டுல இருக்கிற அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன், எங்க வீட்டுக்கார அம்மா கிட்ட கேட்டு சொல்ல, என் மனைவி கிட்ட நான் கொஞ்சம் கேட்டு சொல்றேன் அப்படின்னு. என்ன அர்த்தம் அப்படின்னா, முடிவெடுக்கிற அந்த முக்கியமான ஸ்தானத்தை யார்தான் அவங்க எடுத்துக்கிறாங்க? எடுத்துக்கவே இல்லை, கொடுத்துடுறாங்க. சரி, கொடுத்துடுறாங்க, அதுதான் உண்மை. சோ அந்த கணவன்மார்கள் அங்க கொடுத்துடுறாங்க, அந்த ஒரு பெண்ணுக்கிட்ட கொடுத்துடுறாங்க. அது எல்லாரும் முடிவுகளும் அவங்களை கேட்காம இவங்க செய்யவே மாட்டாங்க, அதுல அவர்கள் சொல்லாம செய்யவே மாட்டாங்க. சோ இதெல்லாம் இந்த விளக்கத்துல அப்படியே வந்தது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதே சமயத்துல இன்னும் நம்ம விளக்கத்துல பார்த்துட்டோம்னா, ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய எல்லா திட்டங்களும் அந்த குடும்பத்துல யார்தான் செய்வாங்க? அந்த குடும்பத்தினுடைய ஒரு பெண் கையில தான் கொடுத்திருப்பாங்க. பண பரிமாற்றமாகட்டும், வேற எந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு தான் அங்க முடிவெடுக்கிறத நம்ம பாக்குறோம். அப்படின்னா அந்த தலைமை ஸ்தானத்தை கொடுத்துடுறாங்க, நீங்க செய்யணும்னு சொல்லி அங்க கொடுத்துடுறாங்க. ஆனா சகோதர சகோதரிகளே, வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது இந்த விஷயத்துல? ஒருவேளை நம்மளும் இதுதான் இருக்கணும்னு வேதம் கற்றுக் கொடுக்கலாம். நம்முடைய பொறுப்புகளை எல்லாம் இப்படி வீட்டுல இருக்கிற ஒரு ஸ்திரீ கிட்ட, அல்லது அது தாயா இருக்கலாம், அல்லது மனைவியா இருக்கலாம், வேற எந்த வகையிலாவது உறவுகள இருக்கலாம், ஆனா ஒரு ஸ்திரீ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஒரு ஸ்திரீ கிட்ட முழுவதும் கொடுக்கணும், அவங்க தான் முழுமையான அந்த முடிவுகளை எடுக்கணும், அல்லது அவங்க தான் அதை வழி நடத்தணும், இப்படி வேதம் சொல்லுதா? இல்ல வேதம் என்ன சொல்லுது? இல்ல தலைமை ஸ்தானத்தை குறிச்சு வாசனம் கிடைக்கலாம். 1 Corinthians 11:11 அதிகாரம் 3வது வசனம். 1 Corinthians 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்து புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். அடுத்தது ஒரு புருஷன், ஒரு ஸ்திரீக்கும் புருஷன் தலையாய் இருக்கிறார். இந்த 2வது கொள்கை ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்திரீக்கும் அவருடைய புருஷன் தலையாய் இருக்கிறார், ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு புருஷன் தலையாய் இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விதி வேதத்துல தேவன் அங்க ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஒரு தலைமை அல்லது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பொறுப்பை வகிப்பதில்லை, அவங்களை வழிநடத்துவதில்லை. சோ ஆர்டர் எங்க கொடுக்கிறார்? ஒரு குடும்பத்துல ஒரு தலை அந்த பொறுப்பை சந்திக்க வேண்டியது எல்லாமே அந்த குடும்பத்தினுடைய ஒரு புருஷன். அவர் எந்த ஸ்தானத்துல வேணா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், இல்ல ஒரு தகப்பனா கூட இருக்கலாம், அவனும் பரவாயில்ல. பட் எப்படி இருந்தாலும் அது அவர்கிட்ட தான் தேவன் அங்க கொடுத்திருக்கோம். நம்ம இப்போ நம்முடைய கலாச்சாரத்துக்கும் பொதுவாக உலகத்தினுடைய கலாச்சாரத்துக்குமே நம்ம சொல்லலாம். நம்முடைய கலாச்சாரம் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு உலகத்துல கூட எப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அநேகம் பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணு வந்துட்டு ஒரு தலைமை ஸ்தானத்துல வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு ஏதாவது நம்முடைய மாநிலங்களுக்கு போனா எப்படி இருக்கு? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தேசமே அப்படித்தான் இருந்துச்சு. அது கூட இன்னைக்கு அநேக மற்ற தேசங்கள்ல கூட இப்படித்தான் இருக்குது. அது தவிர அப்படியெல்லாம் நம்ம சொல்ல, வேதமும் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு தலைமை ஸ்தானத்துக்கு கொண்டு போய் ஏன் ஒரு பெண்ணுக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படியெல்லாம் நம்ம சொல்றது இல்லை. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்.
ஒரு குடும்பத்துல அப்படி, ஏன்னா இந்த நோக்கம் எல்லாம் எப்படித்தான் வளர்ந்துச்சு ஜனங்களுக்கு. ஒரு பெண்ணு வந்து அவங்க மேல நம்ம ஆளுணும், அந்த ஸ்தானத்துல வைக்கணும்ங்கிறாங்க. ஒரு எண்ணம் அடிப்படையில் எங்கதான் வளர்ந்துருக்குது பாருங்க. அந்த குடும்பத்திலிருந்தே வளர்ந்துருக்கு. அந்த குடும்பத்துல ஒரு பெண்ணு பாருங்க. அப்ப இந்த உலகத்தினுடைய விதிக்கும் தெய்வீக அந்த ஒழுங்குக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குப்பா. சாத்தான எப்படி ஜனங்கள் மத்தியில வச்சு கழுத்து போட்டிருக்கிறான் பாரு. பார்க்கறதுக்கு ஒரு விஷயம், இது ஒண்ணு பெருசாக நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணும். ஆனா தெய்வீக பார்வையில பார்த்தோம்னா இது எவ்வளவு ஒரு ஒழுங்கின்மையான விஷயமா இருக்குது பாருங்க. அந்த குடும்பத்துல இப்படி நடப்பதுனால அப்படியே தொடர்ந்து மற்ற எல்லா விஷயங்களிலும் அது நடப்பதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். சோ இன்னும் இந்த தலைமை விஷயத்தை குறிச்சு இவ்வளவு சீரியஸா நம்ம பேசணுமா? சோ இது கூட நம்முடைய இருதயத்துல நம்ம தோணலாம். ஆனா கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம். இன்னும் சில வசனங்கள் வேதத்துல ஒரு புருஷனைத்தான் தேவன் அங்க தலையாக நியமிக்கிறார் ஒரு குடும்பத்துக்குள்ள. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். இந்த சரீரமாகிய சபைக்கு ஆவிக்குரிய ரீதியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தலையாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தேவனால. அவர் தான் தலையாக இருக்கிறார். அதுபோல ஒரு குடும்பத்துல ஒரு ஸ்திரீ இருந்தா அந்த ஸ்திரீக்கு தலையாக அந்த புருஷனை தேவன் அங்க நியமித்திருக்கிறார். இது மனுஷனை நியமிக்கல, இது தேவனுடைய ஏற்பாடு. தேவனே அப்படித்தான் ஒரு ஏற்பாடு ஜனங்கள் மத்தியில பண்ணியிருக்கிறார். அடுத்தது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிக்கலாம். 16. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளையை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி ஆசையை உன் புருஷனை பற்றி இருக்கும் போது இருக்கும்போது, அப்போ இவங்க யாருக்கு கீழே இருப்பதே காமிக்கிற அந்த வசனம். ஒரு ஸ்திரீயானவர் யாருக்கு கீழே இருக்கிறது காமிக்குது. அதை யாருடைய அரவணைப்புல தான் அவங்க இருப்பாங்க. ஒரு புருஷனுடைய அரவணைப்புல தான் அவங்க இருப்பதை அங்க காண்பிக்குது. இன்னும் சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த பெண்ணை சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். அந்த சாராள் ஆபிரகாம் கேட்டு கீழ்ப்படிந்திருந்தாங்கன்னா ஆபிரகாம் அவங்க என்ன கூப்பிட்டிருக்காங்க? இது ஞானமா? சாராள் இப்படி சொல்லலாமா? தன்னுடைய கணவர் பார்த்து ஆபிரகாம் பார்த்து அப்படி சொல்லலாமா? இவ நமக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? சரி, வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவன். பெரிய சிஸ்டர்கள் எங்க அநேக சகோதரிகள் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் யாருக்கு ஆண்டவர்? புருஷனா இல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா? யார் சொல்லலாம்? இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? ஆனா நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம், அதுதான் உண்மை. ஆனா நீங்க கொஞ்சம் தெளிவா பார்த்துட்டே வரணும். இது ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பேசவே இல்லை, மானசீக ரீதியில தான் இந்த பாடமே நம்ம பார்த்துட்டு வரோம். ஆவிக்குரிய ரீதியில நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கர்த்தருக்கு அதுல மாற்றமே இல்லை. ஆனா பூமிக்குரிய ஒரு குடும்பத்துல ஒரு ஸ்திரீயினுடைய ஆண்டவன் யாரு? புருஷன் தான். இது எப்படி நியாயமாகும்? இது எப்படி நியாயமாகும்? 11 வசனம், 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழமையும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவர்களால் இருக்கிற பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். என்னுடைய ஆண்டவன் வயசாயிடுச்சு அவருக்கு. ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாம்னு சொல்றது இல்ல, ஆண்டவன் சொல்றாரு இல்லைங்களா? நம்ம கிராமத்துல இது போய் பார்த்துட்டோம்னா தெளிவா தெரியும். சென்சஸ் எல்லாம் எடுக்கிறதுக்குலாம் ஆபீசஸ் எல்லாம் போகும்போது அம்மா உங்க வீட்டுக்காரர் பேர் என்னமான்னு சொன்னா அந்த பாட்டில என்ன பண்ணுவாங்க? பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன் பக்கத்துல பேருங்க இல்லம்மா நீங்க உங்க வீட்டுக்காரர் பேர். அவங்களுக்கு சில நேரத்தில் வெக்கம் வந்துடும், சில நேரத்தில் பேர் கூட சொல்ல மாட்டாங்க. அது பாருங்க எவ்வளவு மரியாதை காண்பிச்சிருக்கிறாங்க. தெரியல அது எப்படி அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னு தெரியல. ஆனா பாருங்க இந்த சாராள் கூட அப்படித்தான் ஆபிரகாமை ஆண்டவன் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஆண்டவன் என்ன அர்த்தம்? அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா இது குழப்பம் போயிடும், அவ்வளவுதான். ஆண்டவன் என்ன அர்த்தம்? ஆளுகிறவர் இல்லைங்களா? ஆளுகை செய்கிறவர்.
அப்போ ஒரு ஸ்திரீயை ஆளுகை செய்பவராக இந்த பூமியில மான்சீகத்துல அந்த ஸ்திரீக்கென்று நியமிக்கப்பட்டவர் அவருடைய புருஷன் முடிஞ்சு அவ்வளவு. சோ இதுதான் ஆண்டவர். சோ அது அந்த ரீதியில தான் இது நம்ம பார்க்கணுமே வெளியே அடிப்படை ரீதியில பார்த்துட்டோம்னா அது தயாராகும். நம்ம தெளிவா அது புரிந்து கொள்ளலாம். சரி, இப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த தலைமை குறிச்சு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஆனா இந்த தலைக்குரிய இந்த காரியங்களை குறித்து நம்ம சிந்திக்கும் போது சில வசன பகுதிகள் வச்சுட்டு நம்ம என்ன சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இல்லவே நம்ம இந்த அளவுக்கு இந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு அவசியம் இல்லை. இந்த தலைக்குரிய அல்லது கணவனுக்குரிய விஷயங்களே இந்த அளவுக்கு இவ்வளவு சீரியஸா நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம் இல்லை என்று சிலர் லேசாக நம்ம நினைக்கலாம். ஏன்னா சில வசன பகுதிகள் அப்படி இருக்கு. அந்த வசன பகுதியில் பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு அப்படித்தான் தோணும். ஏன்னா வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:29 வசனம் படிக்கலாம். மேலும் சகோதரரே, நான் சொல்வது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகிய காணப்படியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போல காலம் குறுகினதா இருக்கிறபடினால அப்போஸ்தலர் பவுல் அவருடைய காலத்தில் இருந்திருக்கிறார். இது காலம் குறுகினதா இருக்குது. இன்னைக்கு நாம் என்ன சொல்லியிருக்கிறோம்? நம்ம உண்மையிலேயே குறுகிய காலத்துல ரொம்ப குறுகிய காலத்துல இருக்கிறோம், ரொம்ப கடைசியில் இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால பொதுவாக நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இந்த அதிகாரத்தினுடைய மேல இருக்கிற பகுதிகள் ஆரம்பத்துல இருந்து நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் திருமணம் குறிச்சு தான் பேசிட்டு வருகிறோம். இப்ப இருக்கிற காலம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நீங்க யாரும் துன்ப அனுபவிக்கிறத நான் விரும்பல. அதனால நீங்க கல்யாணம் பண்ணாம இருந்துட்டா அது ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லிட்டு பேசிட்டு வருவார். பேசிட்டு இப்ப 29வது இந்த வசனத்துல என்ன பேசுறாருன்னா, மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும். அவர் கல்யாணம் ஆயிட்டு மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க எப்படித்தான் அவங்க வாழ கத்துக்கணும்னா, எப்படி வாழ கத்துக்கணும்? மனைவி இல்லாதவர் எப்படி வாழ்க்கை நடத்துவாரோ அது போல நீங்க என்ன பண்ணுங்க, வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனம் படிக்கும் போது பொதுவாக என்ன தோணும் நமக்கு? அப்படிதான் இருக்குங்களா இல்லையா? வெளிப்படையே நம்ம படிக்கும் போது அப்படிதான் இருக்கு. மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும். அப்போ திருமணமாயிருக்கிற ஒரே புருஷனும் திருமணம் இருக்கட்டும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம சிந்திக்கவே அவசியம் இல்ல. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்குவாங்க, என்ன பிரச்சனை? தேவைகளை மாத்திரம் நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு வேலை சிந்திக்கலாமா? திருமணம் ஆகாதவர போல அவர்தான் இந்த வசனம் காமிக்கலாம் நமக்கு. ஆனா படிச்சா அப்படிதான் தெரியும், வேற வாய்ப்பே இல்லை என்று போலத்தான் தெரியும். ஆனா சகோதர சகோதரிகளே, ஒருவர் இவரை நினைச்சா அது பெரிய ஒரு தவறு தான். அவர் ஒருத்தர் நினைச்சாருன்னா அவரு தலைக்குரிய அந்த சரியான அர்த்தத்தை அவரு தெளிவா வேதத்துல புரிந்து கொள்ளவில்லை. அப்படிதான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா இந்த ஒரு வசனம் இப்படி வச்சுட்டு நம்ம மற்ற வசனங்களை தள்ளிவிட முடியாது. ஏன்னா மற்ற வசனங்கள் நம்ம எவ்வளவு படிக்கிறோம்? பேசு 5ஆம் அதிகாரம் படிக்கிறோம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் படிக்கிறோம், இன்னும் தீர்ப்பு நம்ம படிக்கிறோம். அநேக பகுதிகள் வேதத்துல ரொம்ப கிளியரா இருக்கு. ஒரு கணவர் எப்படி இருக்கணும் இந்த ஒரு வசன பகுதியை தவிர. அப்போ இந்த வசன பகுதி என்ன பேசுற நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா உண்மையிலேயே ஒரு கணவன் தனக்குரிய பங்கு செய்யாம, தன்னுடைய நிலையை சரியான விதத்துல புரிந்து கொள்ளாம அவர் எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி எங்க வேடம் சொல்லவே இல்லை. அது நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா ஒரு வசனம் படிக்கலாம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிக்கலாம். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். அடுத்தது 25வது வசனம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுது. பாருங்க, கிறிஸ்து எப்படி செய்யறாரோ அது போல நீங்களும் செய்யுங்க. அதாவது எப்படி காமிக்கிறாரு அப்போஸ்தலர் பவுல், ஒரு கணவருக்குரிய கடமையை நீங்க எந்த அளவுக்கு செய்யணுங்கிறத உச்சபட்சமா யார் இந்த உலகத்துல செய்து காமிச்சிருக்கிறார். உண்மையிலேயே அவருக்கு சுலட்டமான மனைவி இல்லாம இருந்த போதிலும் தன்னுடைய ஆவிக்குரிய மனவாட்டுக்காக ஒரு எந்த அளவுக்கு அன்பு காமிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத அழகாக ஒரு ஒப்பீடு காமிக்கிறார். பாருங்க, அடுத்து 27, 28.
கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதுக்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். அவர்களை அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூறணும்? கர்த்தர் இயேசு எப்படி பண்ணாருன்னு முன்னாடி காண்பிக்கிறார். ஏன்னா நமக்கு தெரியாது எப்படி அன்பு கூறணும், நேசிக்கிறது உண்மையிலேயே தெரியறதில்லை. அதனாலதான் இங்க அழகாக ஒரு பேர் காமிக்கிறார். கர்த்தர் இயேசு எப்படி காமிச்சிருக்கிறார் பாருங்க. அதை வசனம் வாட்சி முடிச்சு. தன் மனைவியை அன்பு கூறுகிறவன் தன்னைத்தான் அன்பு கூறுகிறான். தன்னைத்தான் அன்பு கூறுகிறான். அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம், எப்படியும் உங்களிலும் அவரவர் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூறுகிறார். வசனம் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம என்ன படிக்கிறோம்னா, உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு விதி இருக்குன்னா, ஒரு கணவன் ஒரு புருஷன் அவரிடத்துல ஒரு எப்படி அன்பு கூறுறாரோ அது போல தன்னுடைய மனைவியிடத்துல ஒரு அன்பு கூறணும். மனைவியும் அப்படியே நேசிக்கணும். எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு விதியை அங்க கொடுக்கிறார். இது எல்லாமே என்ன குறிக்கிற அப்போஸ்தலர் பவுல் என்ன காமிக்கிறார்? கர்த்தர் இயேசு ஒரு புருஷனுக்கு தலையா இருக்கிறார். தலையா இருக்கிற கர்த்தர் இயேசு தன்னுடைய கடமை, அதாவது அந்த தலைமை ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய கடமையை என்ன அளவுக்கு நேர்த்தியாக நிறைவேற்றுகிறார் முதல்ல அது பாருங்க காமிக்கிறார். ரெண்டாவது, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு தலையாக இருக்கிற ஒரு புருஷனும் அதே போல செய்ய வேண்டும் என்று அங்க அறிவுறுத்துறாரு. இதுல 3 முக்கியமான விஷயம் பற்றி அப்போது பவுல் அங்க பேசுறார். ஒண்ணு, கர்த்தர் இயேசு இந்த சரீரம் ஆகிய சபைக்கு ஆவிக்குரிய ரீதியில அவர் ஒரு தலையாக இருக்கிறார். இது நமக்கு எல்லாரும் தெளிவாக தெரிஞ்ச விஷயம். அதே போலதான் ஒரு குடும்பத்துல கணவன் ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீக்கு தலையாக இருக்கிறார். அப்ப இந்த தலை இப்ப யாரை பார்த்து கற்றுக்கொள்ளணும்? இந்த மாம்சீகத்தில் இருக்கிற அந்த தலை யாரை பார்த்து கற்றுக்கொள்ளணும்? எல்லா விஷயத்துக்கும் கிறிஸ்துவே பார்த்து, இன்னொரு தலையை பார்த்து கற்றுக்கொள்ளும். இந்த பூமியில இருக்கிற ஒரு தலையை பார்த்து இல்ல, ஆவிக்குரிய ரீதியில இருக்கிற அவரை பார்த்து கற்றுக்கொள்ளணும். ஒரு புருஷன் தான் எப்படி இருக்கணும், ஒரு கணவன் எப்படிப்பட்ட ஸ்தானத்துல அதை சிந்திக்கணும். சோ இது முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா அவரை இந்த சரீரமாக சபைக்கு தலையா இருக்கிற வச்சு நம்ம அதை பத்தி சிந்திக்கலாம். ரெண்டாவது, இந்த சரீரமாக சபைக்கு அவர் தான் ரட்சகரா இருக்கிறார், வேற யாரும் ரட்சகர் இல்லை. அது போலதான் இந்த பூமியில் இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு அவங்க கூட சரீரம் தான். இப்ப ஒரு கணவர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அல்லது ஒரு மனைவி எப்படி பார்க்கணும்னா, அந்த சரீரத்துக்கு அதிகாரி யார் தான்? அந்த சரீரத்துக்கு ரட்சகன் யார் தான்? அந்த ஸ்திரீனுடைய புருஷன். ஏன்னா வசனம் நமக்கு படிக்கலாம். 1 Corinthiயர் 7ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம், மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி அப்படின்னா தலை சொல்றார். எப்படி இந்த ஆவிக்குரிய ரீதியில சரீரமாக சபைக்கு கர்த்தர் இயேசு தலைவா இருக்கிறாரோ, அது போல இந்த மாம்சத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீக்கு அவங்க கூட சரீரத்துக்கு ஒப்பானது தான், சரீரம் தான், மாம்சீக சரீரம். சோ அவங்களுக்கு நம்ம பார்க்கும்போது ரட்சகராக, அந்த சரீரத்துக்கு ரட்சகனாக ஒரு புருஷனை தேவன் நியமிச்சிருக்கிறார். ஒரு ஒப்பீடு அவ்வளவுதான். இதுல நம்ம சிந்திக்கலாம். அப்ப கர்த்தர் இயேசு அவரு இந்த சரீரமாக சபைக்கு அவர் தலையா இருக்கிறாருன்னா, அப்ப அவர் எப்படி செயல்பட்டார்? அந்த சரீரத்தை பேணி காப்பதில்லை. அது போல இந்த தலை சிந்திக்கணும், ஒரு ஒப்பீடு பண்ணி காக்கணும். 3வது விஷயம், கர்த்தர் இயேசு இந்த சரீரமாக சபையை அவ்வளவாக நேசிச்சிருக்கிறார். எவ்வளவாக நேசித்தாருங்கிற பின்னாடி நம்ம பார்க்கலாம். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா சில நுணுக்கமான விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதே போல ஒரு புருஷனும் தன்னுடைய மனைவியை அப்படித்தான் நேசிக்கணும். நேசிக்கிறதுக்கு ஒரு வேணும் கற்றுக்கொள்ளணும். 3 விஷயங்கள் இன்னும் நம்ம பார்க்கிறோம். ஒரு ஒப்பீடு, கிறிஸ்து தலை உண்மையிலே தலையா இருந்தா அவர் எந்த வகையில அந்த தலைவனுடைய பங்கு செய்திருக்கிறார். அதே போல மாம்சத்தில் இருக்கிற ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீக்கு தலை, அவர் எப்படி தன்னுடைய பங்கு தன்னுடைய கடமையை அவர் நிறைவேற்ற வேண்டும். இதுல இப்ப நம்ம சிந்திச்சா புரியும். இப்போ அதாவது ஆவிக்குரிய ரீதியில சரீரமாக சபைக்கு நியமிக்கப்பட்ட கர்த்தர் இயேசு
அந்த சரீரத்துக்குரிய தன்னுடைய பங்கை முழுமையாக நிறைவேற்றி இருப்பதனால இப்ப அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்? அந்த சரீரத்துக்கு மனவளமாக இருக்கிறார். உண்மையிலேயே மனவளமாக இருக்கிறார். உண்மையிலேயே இன்னைக்கு பிதாவுடைய வலது பாரசத்துல ஒரு வீட்டு இருக்கிறார். ஒருவேளை அந்த கடமை அவர் செயலான எப்படி இருந்திருக்கார்? சரீரமாக சபைக்குரிய கடமை அவர் செயலான எப்படி இருந்திருக்கார்? தன்னுடைய பங்கு அந்த ரீதியில ஒரு நிறைவேற்றினால எப்படி இருந்திருக்காரு? இப்ப அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு தலைமை, அந்த ஒரு ஸ்தானம் என்பது எந்த ரீதியில தேவனுடைய பார்வையில இருக்குது, சாதாரண விஷயம் இல்ல. அப்ப தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய அடிப்படையில இருக்க வேண்டிய விஷயங்களை ஒரு புருஷன் சரியான விதத்துல கவனம் கொடுக்கலாம்னா நம்ம தான் சிந்திக்கணும். அந்த வாய்ப்பு எந்த வகையில் அவர் பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம அப்படி சிந்திக்கலாம் சகோதர சகோதரிகளை. சரி, அடுத்தது இப்ப இந்த மனைவிடத்துல அன்பு கூற வேண்டிய விஷயத்துல இப்ப நமக்கு அதாவது புருஷனாக இருக்கிறவர்களுக்கு சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய மனைவி இப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்கள நேசிக்க முடியும், அல்லது என்னுடைய மனைவிக்கு நான் தலையாக இருந்து அவர்களை வழிநடத்த முடியும்? ஏன் நம்ம பார்க்கும்போது ஒருவேளை அந்த மனைவியானவங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நான் தலையாக இருப்பத என்னுடைய மனைவி ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எல்லா விஷயத்திலும் என்னுடைய மனைவியோடைய பேச்சு அப்படி இருக்கும். அது அவங்களுடைய முடிவுதான் உறுதியாக இருக்கும், முடிவாக இருக்கும், நிற்கும், நிலை நிற்கும். பார்க்கும்போது இப்ப நான் என்ன செய்யலாம், ஒரு புது சிருஷ்டி கணவனாக இருந்து என்று நம்ம சிந்திக்கும் போது நம்ம என்னவோ இங்க சிந்திக்க முடியுமா சகோதர சகோதரிகளே? இந்த சூழ்நிலைகள் மத்தியில நம்ம முயன்ற வரை சமாதானமான ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம். ஒரு குடும்பத்தில் எதுக்கு வீண் பிரச்சனை? கொஞ்ச நாளைக்கு நம்ம அமைதியா விட்டுருவோம். அவங்களே தன்னுடைய ஸ்தானத்துல இருந்து நம்ம ஸ்தானத்தை எடுத்துட்டு செயல்படுத்தோம், பரவாயில்ல. இது ஒரு பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு. நம்ம அப்படி ஒருவேளை சிந்திக்கலாம் சகோதர சகோதரிகளே. ஆனா அப்படி எந்த ஒரு புது சிருஷ்டி கனவுகளும் சிந்திக்கவே கூடாது. அது முதல்ல புரிந்துக்கணும். ஏன்னா வேகம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா எதுவுமே வைக்கல. ஒரு குடும்பத்துல தலையே அந்த புருஷன் தான். அவர் ஒரே கடமை சரியா செய்யணும்னா செஞ்சுதான் ஆகணும். இல்ல இது கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நான் இருக்கும்போது நான் என்னால இது சமாளிக்க முடியாது, வீண் பிரச்சனை எனக்கு வேண்டாம், இப்படியே இருக்கலாம், இது சமாதானமா இருக்கு, நான் ஆய்வுக்குரிய ரீதியில மீட்டிங் வருவதற்கோ இல்ல மற்ற ஊழியம் செய்வதற்கோ எந்த வகையிலையும் அது தடையா இருப்பதில்லை. அதனால என் மனைவியா அந்த ஸ்தானத்திலிருந்து செயல்பட்டிருக்கோம், நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், கண்டிப்பா ஒரு புது சிருஷ்டி கணவன் அவங்க சிந்திக்கவே கூடாது, அப்படி சொல்லவும் கூடாது. அதுக்கான முயற்சிகளை அவர் எடுக்கவும் கூடாது. சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளை. ஏன் என்பது நம்ம பின்னாடி சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஏன் அது தேவன் அனுமதிக்கிறது இல்லை? இந்த திவ்ய இது ஒரு திவ்ய ஒழுங்கெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த திவ்ய ஒழுங்குகளை குறிச்சு என்ன பேசுது செய்து நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது சில நிர்பந்தங்கள் கூட இருக்கும். மனைவிமார்களிடத்திலிருந்து கணவன்மார்களுக்கு அநேக விதத்துல சில நிர்பந்தங்கள் இருக்கும். நிர்பந்தங்கள்லாம் புரியல நினைக்கிறோம். சரி, எல்லா வகையிலும் அல்லது ஏதாவது ஒரு வகையில அந்த நிர்பந்தங்கள் இருக்கலாம். இப்ப அந்த நிர்பந்தம் இருக்கும்போது பொதுவாக ஒரு கணவன் அவருடைய ஸ்தானத்துல என்ன சிந்திக்கலாம்? பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம தயாரா இருந்து செயல்படுவதை தவிர்த்திடலாம், கொஞ்சம் அமைதியை விடலாம். அதாவது தலைமை ஸ்தானத்தை எடுக்கிறாங்களே இல்லையா அது வேற. ஆனா நம்முடைய தலைமை ஸ்தானத்தை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம், கொஞ்சம் அது வேண்டாம் அப்படி நம்ம நின்று செயல்படுவதை நம்ம தவிர்த்திடலாம். பாருங்க, 2வது முழுவதும் ஒப்பு கொடுக்கலாமே இருக்கு. ஆனா ஒப்பு கொடுக்காம தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து விலகி நிற்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, பணிக்கு போறாங்க. நமக்கு நம்முடைய ஆதரவு நம்ம தரவாங்க, நம்ம போட்டு அமைதியா இருப்போம், அவங்க என்ன செய்யறாங்களோ செய்யட்டும். சோ இப்படி தவிர்க்கிறது. சோ அது கூட அந்த மாதிரி செயல்படுவதை, அதாவது தலையாக இருந்து செயல்படுவதை அதை தவிர்க்கவும் கூடாது. அதுவும் வேதம் அப்படித்தான் கற்றுக்கொடுக்கும். ஏன் அப்படி செய்யக்கூடாது? ரொம்ப முக்கியமான காரணங்கள் இருக்கு. சோ அது கூட நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். அடுத்து இன்னொரு வகையில கூட நம்ம சிந்திக்கலாம். இன்னொரு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற விஷயத்துல என்னோட என்னுடைய மனைவி நல்லா படிச்சிருக்கிறாங்க, அதற்குரிய அருமையான திறன்களை அவங்க பெற்றிருக்கிறாங்க,
நான் முடிவெடுக்கிறத விட என்னுடைய மனைவி இந்த விஷயத்துல அருமையா முடிவெடுப்பாங்க, அதை செயல்படுத்துறதுல ரொம்ப அருமையா செயல்படுத்துவாங்க. அதனால இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள என்னுடைய மனைவியும் செய்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே ஒரு வேலை ஒரு புதிய சிஸ்டம் நினைக்கலாம். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல அது அதிகமா நம்ம பார்க்க முடியும். எனக்கு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் கூட தன்னுடைய மனைவி அல்லது ஒரு தாய் ஸ்தானத்துல இருக்கிறவங்கள அந்த ஒரு திறன் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய கம்பெனிஸ் அப்படி இருக்கு. ரீசன் என்னன்னா அவங்க அந்த துறை உடையவங்களா இருக்கிறாங்க, அதனால அது செய்வோம். அது வேற. ஆனா இப்ப குடும்பத்துலன்னு வரும்போது இப்ப எப்படி சிந்திக்கலாம், அது ஒரு புது சிஸ்டர் குடும்பம் வரும்போது எங்க எப்படி ஒரு கனவை நாங்க சிந்திக்கலாம். ஆனால் ஒரு வேலை அப்படி திறமையானவங்களா இருந்தா அப்படி விட்டுலாமா? இப்படி கூட நமக்கு சில கேள்விகள் கூட இருக்கு. ஆனால் சகோதர சகோதரர்களே, வேதம் நமக்கு இப்படி கற்றுக் கொடுக்கல. ஆனா இதுக்கு என்ன தீர்வுங்கிறது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இந்த மாதிரி சூழல் மத்தியில ஒரு குடும்பத்தினுடைய தலை என்ன செய்யணும், உண்மையிலேயே சத்தியத்தின் தடை அதை நம்ம பார்க்கலாம். ஆனா முதல்ல நம்ம இப்படி செயல்படக்கூடாது, வேதம் இது அனுமதிக்கிறது இல்லைங்க நம்ம முதல்ல புரிந்துக்கணும். அது ரொம்ப அவசியம். அடுத்த நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு குடும்பத்துல மனைவிய நேசிக்கணும். இதெல்லாம் நம்ம அடிப்படையில பார்க்கும்போது ஒரு சிலர் எப்படி கூட இது எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இந்த கருத்தை ஒரு தவறான கோணத்துல உச்சபட்சமா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேறதான் சொல்ல உன்னுடைய மனைவி கிட்ட உன்னிடத்துல எப்படி அன்பு கூறு, அது போல அன்பு கூறு அப்படிங்கும் போது இப்ப அவருடைய யோசனையில எதுவாக இருந்துட்டாங்க. ஏன் ஒரு மீட்டிங் வரல சார், என்னுடைய மனைவி மேல நான் அன்பு காமிக்கிறதுக்கு கொஞ்சம் சமயம் கிடைச்சது, அதனால நான் விட்டுட்டு வர முடியல. எப்படி விட்டுட்டு வர முடியும்? என்ன வசனம் சொல்றதுக்கு இல்லை, எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க பாருங்க. இதை பத்தி சொல்ல போது இந்த ராஜா அழகாக ஒரு வார்த்தை சொல்றார். 59:06 ரீஃபரன்ஸ்ல, அதாவது ஒரு புருஷன் இவ்வளவு விஷயங்களை இப்படி நம்ம கேட்டுட்டு அடுத்து என்ன சிந்திக்க கூடாதுன்னா, ரொம்ப டூமச்சா மனைவி மேல அன்பு கூடுறான்னு சொல்லிட்டு அப்படியே போயிடக்கூடாது மனைவி பின்னாடி. அது ரொம்ப முக்கியம். மனைவி பின்னாடி தவறா நீங்க புரிந்து கொள்ள வேண்டாம். அதாவது தன்னுடைய அழைப்பு எல்லாம் விட்டுட்டு, அதுல இருக்கிற உன்னதமான நோக்கத்தை எல்லாம் விட்டுட்டு, அதுல மனைவி கிட்ட அன்பு கூறுவதனுடைய நோக்கம் என்ன, தெய்வீக நோக்கம் என்ன, அதையெல்லாம் விட்டுட்டு அதாவது மாம்ச பிரகாரமாவே சிந்திச்சிருக்கிறது அது இல்லை. அப்படி தேவன் வைக்கவே இல்லை. அன்பு கூறணும். ஆனா அப்படி அன்பு கூற சொல்லுவதனுடைய அந்த நோக்கம் என்ன? ஏன் தேவன் தன்னுடைய மனைவியெல்லாம் நீங்க எவ்வளவு அன்பு கூறணும்னு சொல்லி ஏன் இந்த ஒரு விதியை கொடுக்கணும் ஒரு புருஷனுக்கு? என்ன காரணம்? அது நம்ம அதிலே சிந்திக்கணும். ஆனா நீங்க இதில் அப்படியே திருப்பி நம்ம போடலாம். மனைவி பத்தி நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போறோம். இப்ப மனைவி பத்தி சொல்லும் போது மனைவி கிட்ட என்ன சொல்றாருன்னா, உன்னிடத்து நீ அன்பு கூறுவது போல உன்னுடைய கணவன் கிட்ட நீ அன்பு கூறுன்னு சொல்றது இல்லை. ஆனா மனைவிக்கு என்ன பதிலை கொடுக்குறாரு? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல யாருக்கு கீழ்ப்படுங்க, ஒரு சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுங்க. அந்த மனைவிக்கிட்ட அன்பு பத்தி பேசுறது இல்லை. ஏன்? என்ன காரணம்? பாருங்க, ஒரு வித்தியாசம் நமக்கு இங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்கு. பாருங்க, சரி, நம்ம பின்னாடி நம்ம மனைவி பத்தி படிக்கும் போது ஆரம்ப நம்ம சிந்திக்கலாம். ஆனா இங்க நம்ம அன்பு கூறுவேன்னு சொல்லும் போது தேவன் இந்த தெய்வீக நோக்கத்துல பேசுவதை மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு மானசீகத்துல என்னென்னமோ முடிவெடுக்க கூடாது. அப்ப தெய்வீக நோக்கத்துல மனைவிடத்துல அன்பு கூறுவேன்னு சொல்லும் போது ஏன் அப்படி சொல்லணும்? காரணம் என்ன? அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏன் தேவன் அப்படிப்பட்ட ஒரு விதி இந்த மாம்சீகத்தில் இருக்கிற ஒரு புருஷனுக்கு வச்சுட்டார்? அப்ப உண்மையே முழுக்க முழுக்க அவங்க இந்த மாம்சீகத்தின் கூட அன்பு கூறுவதே போறதானா, இல்ல அந்த அன்பு கூறுவதில் ஏதாவது அவங்க கவனிக்க வேண்டியது இருக்கா? அது கூட நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டியது இருக்கு. வெறுமனையே அன்பு கூறுவது அப்படியே போறது இல்லை. தன்னுடைய கடமையை வெறுமனையே செய்துட்டு போறதில்லை. அந்த கடமையை செய்யும் போது, அந்த அன்பு செய்யும் போது அவர் சில விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. அவர் அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. தெய்வீக நோக்கத்துல இருந்து அந்த தேவன் அதை காட்டுறார், அங்க நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப அன்பு கூறும்போது கூட, கடமை செய்யும் போது கூட அது நிறைவேறுதா அது சிந்திக்கணும். அது நம்ம பின்னாடி கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டியது இருக்கு. அதை நம்ம சிந்திக்கலாம். இப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இப்ப ஒரு புது சிருஷ்டி கணவன் தன்னுடைய மனைவியத்துல அன்பு கூறணும். எந்த அளவுக்கு அன்பு கூறலாம்?
இப்ப பொதுவா இங்க இருக்கிற ஒரு சகோதரர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் மனைவிடத்துல அன்பு பெறாதவங்க யாராவது இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. அப்படித்தான் நம்ம சிந்திக்கணும். ஆனா இந்த நிருபம் யாருக்காக தான் எழுதுறாரு? புதிய சிருஷ்டி புருஷர்களுக்காக எழுதுறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது புதிய சிருஷ்டி புருஷனுக்கு அன்பு கூறுவதில் ஒரு தெளிவு இல்ல. மனைவிடத்துல அன்பு கூறணும்னு தெரியுது, ஆனா எப்படி அன்பு கூறணும், என்ன அளவுக்கு அன்பு கூறணும் அது புரியுதில்ல. பொதுவாக நீங்க ஒரு மனைவி நேசிக்கிறீங்களா? என் மனைவி கிட்ட கேட்டு பாருங்க, நான் எவ்வளவு நேசிக்கிறவங்கள. அவ எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க எப்படி நேசிக்கிறீங்க? என்னுடைய மனைவி கேட்டதை எதையுமே நான் மறுக்கவில்லை. எவ்வளவு நகை கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன், எவ்வளவு விதவிதமான ஆடை கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன், வேற என்ன சாப்பாடுக்கு வேற என்ன அடிப்படை தேவையில்லை, எல்லாம் எதுவுமே நான் என்ன பண்ணிடுவேன், அவன் நிறைவேற்றி விடுவேன் உடனே. ஓ, அந்த அளவுக்கு நீங்க அன்பு வச்சிருக்கிறீங்களா? ஆமா, பாருங்க, நான் அன்பு காமிக்கிறது நான் இப்படித்தான் அந்த செயல்முறையில நான் காமிக்கிறேன். ஒருத்தர் எப்படி சொல்லலாம். ஆனா இப்ப நம்ம என்ன சிந்திக்கலாம்னா, இப்ப நம்ம ஒரு புருஷனுக்கு என்ன ஒரு ஆலோசனை அப்போஸ்தலர் சொல்றாங்கன்னா, நீங்க தலைவராக இருந்து செயல்பட வேண்டிய விதத்தை நீங்க யாருக்கு கற்றுக்கொள்ளணும்? கர்த்தரிடத்துல கற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? கிறிஸ்துவ கற்றுக்கொள்ளணும். சரி, இப்ப கிறிஸ்து அவரு மனவனாக இருந்து தலையாக இருந்து தன்னுடைய சரீரமாகிய சபையை அவர்களை கூட நேசித்திருக்கிறார், அவர் கூட அன்பு செய்திருக்கிறார். இப்ப எந்த வகையில நமக்கெல்லாம் செய்திருக்கிறார்? அவர் இப்ப நம்மளுடைய ஜீவனுக்கு ஏதுவான விஷயங்களே செய்யறாரு. ஆனா உண்மையே சிந்திங்க, பூமிக்குரிய ஒரு கணவன் செய்யறதும் செய்யறாரு. அப்படி சிந்திச்சா என்ன சொல்லலாம்? என்னுடைய கணவன் நம்ம எவ்வளவு விளைவிந்த ஒரு பொருள் கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவார். இப்ப கட்டர் செய்வாரா? செய்ய மாட்டேன். நான் பிரயாணம் பண்றது பஸ் எல்லாம் கஷ்டம், டூவீலர்ல போனா வெயிலெல்லாம் இருக்குது, மழையெல்லாம் வருது, அதனால ஒரு கார் வேணும் கேட்டா இந்த கணவன் என்ன பண்ணுவாரு? மாசிகள் கணவன் ஆமா ரைட்டு வாங்கி கொடுத்துருவாரு. ஒரு வேலை பிராணி இருந்தா தாராளமா செஞ்சுருவாரு. இந்த காலத்துல சரியில்லை, கொஞ்சம் லக்ஸரி என்ன பரவாயில்ல, இது குடும்பம் போது இதெல்லாம் இருக்குது, எனக்கு நல்ல கார் வேணும்னா கூட ஓகே வாங்கி அது கூட செய்வார். இப்போ கட்டுக்கிட்ட கேட்டா அவர் செய்வாரா? செய்ய மாட்டார் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படின்னா இந்த மணவாளனை விட அதிக அன்பு காமிக்கிறாரா நம்ம கிட்ட? அதாவது கர்த்தர் இயேசுவை விட இந்த பூமிக்குரிய இந்த மணவாளன் அதிக அன்பு காமிக்கிறாரா நம்ம மேல? எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இயேசுனா எப்படி பாத்தீங்களா? அப்ப அன்பு கூறுவதில்ல வேற ஏதோ நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. புருஷர்கள் கவனிக்க வேண்டியது இருக்கு. மனைவியிடத்துல அன்பு கூறுவது, அதாவது அவங்க விரும்புறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதெல்லாம் ஒரு பெரிய அன்பு அப்படிங்கிற அளவுல சிந்திக்காம அதுக்கு மேல வேற ஏதோ இருக்கு, அதுதான் கவனிக்க வேண்டியதா இருக்கு. இது அன்பு காமிக்கிற விஷயத்துல, ஒரு மனைவி கிட்ட ஒரு புருஷன் அன்பு காமிக்கிற விஷயத்துல சாதாரணமா சொல்லிடுவாங்க. ஆனா இது ஒரு சில குடும்பத்துல ஏதாவது ஒரு வேலை ஒரு பிரச்சனையை நம்ம போய் கேட்டோம்னா இவர் என் இடத்துல அன்பே காண்பிக்கிறது இல்ல. அப்புறம் உடனே புருஷன் சொல்லுவாரு, உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம், நான் நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தது இல்லையா இது வரைக்கும், ஒரு நாளாவது நான் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டேன்னா? ஆனாலும் சொல்லுவாங்க, இல்ல இவர் என்கிட்ட அன்பு காமிக்கிறதே இல்லை. அப்படின்னா என்ன இருக்குன்னா அதை விட வேற அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமா இருதயத்துல அவங்களுக்கு இருக்கிற வாஞ்சை தெளிவா புரியுது. இருதயத்தின் வாஞ்சை ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. சொல்லத்தனா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுல அவங்க சந்தோஷப்படுறது இல்லை. சொல்லுவாங்க, சொல்லணும்னா சில பேர் சொல்லுவாங்க, சார் இவர் எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு கூட நான் எதிர்பார்க்கறது இல்லை. என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, இது கூட இல்லைன்னா பரவாயில்லைங்க, புருஷ வீட்டுல கூட இருக்கும், நான் இவர் கூட குடும்பம் நடத்திடுவேன், ஆனா என்கிட்ட அன்பே இல்லை, இவரு இவ்வளவோ செஞ்சுட்டேன். அப்படிதான் இவரு பார்வையில செஞ்சுட்டாரு, ஆனா தன்னுடைய மனைவி பார்வையில அன்பே செலுத்தவே இல்லை, அப்படிதான் நினைப்பான். அப்போ இப்ப சிந்திக்க வேண்டியது இருக்குது. அப்போ வேலை போனத்துல ஏதோ சிந்திக்க வேண்டிய இருக்கு. அப்போ நம்ம செய்ததுல ஏதோ ஒரு விஷயத்த அவங்க இன்னும் மேல ஏதோ எதிர்பார்க்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்த நம்ம என்ன சிந்திக்கலாம்? இப்ப கர்த்தருடைய அந்த ஒரு அன்பு கூறுவதில் நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு செய்து பார்க்கணும். எந்த வகையில அப்போ கர்த்தர் நம்ம இருக்கிற அன்பு கூர்ந்திருக்கிறார், நம்ம இருக்கிற அன்பு எப்படி கூர்ந்திருக்கிறார் அவரு பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய அடிப்படை தேவைகள் எல்லாத்துக்கும் உத்தரவாதம் இருக்கு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில இந்த உலகத்துல நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குது. கர்த்தர் இயேசு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்.
கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் ஜீவனோட இருக்கிறோம் இன்னைக்கும். அதே சமயத்துல நமக்கு இன்னும் என்ன தேவை? எல்லா விஷயங்களுக்கும் அங்க உத்தரவாதம் இருக்கு, வாக்கு இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு செய்துட்டு வரோம் சகோதர சகோதரிகளே. ஆனா இதெல்லாம் செய்வதற்கு இதுக்கு மேல கத்திரேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கிறார். அதுதான் அப்போஸ்தலர் பவுல் அழகா கோடிட்டு காமிக்கிறார். புருஷர்களே, உங்க மனைவியிலே நீங்க அன்பு கூறுங்க. எப்படி நீங்க அன்பு கூறணும் பாருங்க. வசனம் நீங்க எபேசியர் 5:27 நீங்க வாசிக்கலாம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களை அன்பு கூற வேண்டும். அவர்களை அன்பு கூற வேண்டும். அதே வசனம் நீங்க 25 கூட வாசனம். அதே அதிகாரத்துல புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள். பாருங்க, புருஷர்களே உங்க மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுங்கள் அவ்வளவுதான் சொல்லிட்டார். அதே போல அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் வாசித்தா அங்கே கூட நீங்க அன்பு கூறுங்கள் சொல்லிடுவார். ஆனா நீங்க அன்பு கூறுங்கள் எந்த வகையில அன்பு கூறணும், அது எந்த அளவுக்கு அன்பு கூறணும் சில கட்டளை சொல்லி காண்பிச்சிருக்கிறார். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. பாருங்க வசனம் இப்ப நீங்க 25 மாதிரி வாசிக்கலாம். புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையை அன்பு கூர்ந்து தாம் அதை பாருங்க. அப்படியே எப்படியே கர்த்தர் இயேசு அப்படியே பண்ணியிருக்கிறார். எப்படி பண்ணியிருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு அவர் அன்பு கொண்டிருக்கிறாருன்னா வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் ஒழுங்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக தம் கூட இந்த மனவாட்டியை அவர் சேர்த்துக் கொள்வதற்காக எந்த லெவலுக்கு அவர் அன்பு கொண்டிருக்கிறார்னா எந்த லெவலுக்கு அன்பு கொண்டிருக்கிறாரு? தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த மனவாட்டி மேல இந்த மணவாளன் அவர் வச்சிருக்கிற அந்த அன்பு, ஒரு மணவாளன் இதுக்கு மேல ஏதாவது அன்பு காமிக்க முடியுமா? ஒரு மனவாட்டி மேல, ஒரு மனைவி மேல வாய்ப்பே இல்லை. இதுதான் உச்சபட்ச அன்பு. கர்த்தர் இயேசு தன்னுடைய மனைவி மேல எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருக்கிறார்னா தன்னுடைய ஜீவனையே அதுக்காக பலியாக வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியை அவர் நேசித்திருக்கிறார். எதற்காக? ஏன் அப்படி? தன் கூட அவங்களும் கரை பிறை இல்லாமல் அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும் படிக்கு அவரு அந்த அளவுக்கு அன்பு கொண்டிருக்கிறார் இந்த சபை கிட்ட. அங்க தன்னைத்தானே அங்க பலியாக தந்து அங்க அன்பு கொண்டிருக்கிறார் சகோதர சகோதரிகளே. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. காரணம், இப்போ ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இடத்துல அன்பு கூறணும். எந்த அளவுக்கு அன்பு கூறணும்? ஒருவேளை ஜீவனை கொடுக்கணும் என்ன கூட என்ன செய்யணும்? கொடுக்கணும். யாருக்காக? ஆச்சரியமா இருக்கு. இது வந்து மனைவிக்காக ஜீவன். ஆமா, அப்படித்தான் வசனம் இருக்கு. நம்ம அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்போ தன்னுடைய மனைவிக்காக ஒரு புருஷன் அங்க எந்த அளவுக்கு அன்பு கூறணும்னா தன்னுடைய ஜீவன் கொடுக்கிற அளவுக்கு அன்பு கூறணும். அப்படின்னா அவரு சில காரியத்துல தன்னுடைய மனைவிக்காக பலி செலுத்துறதுல தவறே இல்லை. நீங்க 59:00 நீங்க படிச்சீங்கன்னா இது தமிழ்ல கூட டிரான்ஸ்லேட் ஆகி வந்துச்சு. திருமணம் பற்றி போதுகிறது ஆலோசனை. நீங்க அந்த லெவலுக்கு டைம்ஸ்ல வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கு. அதுல தெளிவே எழுதாரு இந்த விஷயங்கள. ஒரு புருஷன் தன்னுடைய மனைவிக்காக சில பலிகளை, அதாவது தியாகங்களை மேற்கொள்ளலாம்னு சொல்றார். இது ஏன் இந்த லெவலுக்கு சொல்லணும்? அப்போ அந்த தெய்வீக ஒரு உன்னதமான நோக்கம் நம்ம நிறைவேறுது. அதனாலதான் அந்த அளவுக்கு அந்த புருஷர்களுக்கு கட்டளையாக கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு நீங்க செய்யுங்க. பலியாக கொடுக்க வேண்டியதா இருந்தா கூட தாராளமாக செய்யலாம். இந்த இடத்துல சகோதர சகோதரிகளே, தன்னுடைய ஜீவியத்தை அங்க ஒப்பு கொடுக்கணும். சூழ்நிலைக்கு தக்கவாறு சிலவற்றை பலியாக கூட கொடுக்கலாம். ரொம்ப முக்கியம். அது சாதாரண நம்ம இது சிந்திக்கவே முடியும். தன்னுடைய மனைவிக்காக இது செய்வது அங்க வேதனை அங்க ஊக்கப்படுத்துவதை நம்ம கவனிக்க முடியுது சகோதர சகோதரிகளை. பொதுவாக இப்ப நம்ம இன்னைக்கு கடைசியா
இந்த திருமணத்தினுடைய நோக்கம் மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். அடுத்த வாரத்தில் மீதி இருக்கிற பாகம் நம்ம படிக்கணும். இந்த ஒரு திருமணத்துல கணவன் மற்றும் மனைவி, அதுல கணவன் தன்னுடைய மனைவி மேல காண்பிக்க வேண்டிய அந்த அன்பு எந்த அளவுக்கு அவர் காண்பிக்கணும்னா கர்த்தர் இயேசு காண்பித்தது போல காமிக்கணும். கர்த்தர் இயேசு எந்த அளவுக்கு காண்பிச்சிட்டார்னா தன்னுடைய ஜீவனையே பலியாக தந்து தன்னுடைய அன்பை அங்கே காண்பிச்சிருக்கிறார். அதே போல ஒரு உபயோகிச்சு புருஷனும் தன்னுடைய மனைவிக்காக அந்த அளவுக்கு செய்ய வேண்டியதாக இருந்தா கூட அன்பு காண்பிக்க வேண்டியது அவசியமாக அங்க காணப்படுவதை நம்ம பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, இருக்கும்போது ஏன் இந்த அளவுக்கு இந்த வேறுபாடு தேவன் அங்க வைக்கணும்? சார் மோசம் தெரியும்போது இந்த அளவுக்கு நம்ம செய்யணுமா நமக்கு தோணும், இல்லைன்னா நமக்கு இது தோணவே தோணாது. அது நம்ம சும சாதாரணமாக நினைச்சிடுவோம் ஒருவேளை. அப்ப இந்த திருமணத்துல இருக்கிற அந்த தெய்வீக நோக்கம் என்ன, தேவன் என்ன வச்சிருக்கிறார் இந்த திருமணத்துல? இந்த ஏற்பாடு இந்த மனுஷர்கள் மத்தியில, விசேஷமா இந்த புதவ சிருஷ்டிகள் மத்தியில இந்த ஒரு கொள்கையை அந்த நிறைவேற்றணும்னு சொல்லி தேவன் ஏன் விரும்புகிறார்? நீங்க புதவ சிருஷ்டியுடைய வால்யூம்ல 658வது பக்கம் முதல் பேரகிராஃப்ல கடைசி 4வது லைன்ல இருந்து நான் சில வாரிகள் மாத்திரம் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அது தொடர்ந்து 659வது பக்கம் அப்படியே இருக்கு. அதுல சில பகுதியை நான் காமிக்கிறேன், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் உங்களுக்கு படிக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் சபைக்கென மிகவும் உன்னதமான வகையில் முன்மாதிரியாக தன்னையே பலியாக இருந்த ஆண்டவர் தனது சபைக்காகவும் தற்போதைய வருங்கால தற்காலிகமான ஆவிக்குரிய நலன்களுக்காகவும் அவர் எடுக்கும் அக்கறையில் காண்கிறான். தமிழை படிக்கும் போது ஒரு வேலை உங்களுக்கு அந்த வாக்கியங்கள் செய்ய முடியாத தெரியல. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் எந்த அளவுக்கு சிந்திக்கணும்னா புரிஞ்சு செய்யணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பொறுப்புகளை அருமையா முன்மாதிரியாக செய்து காண்பித்திருக்கிறார். எதுக்காக அப்படின்னா தனது சபையினுடைய தற்போதைய ஆசீர்வாதத்துக்காகவும் வருங்கால தற்கால ஆவிக்குரிய நலன்களுக்காகவும் அவர் செய்து காண்பித்திருக்கிறார். அது போல ஒவ்வொரு புருஷனும் தன்னுடைய மனைவியினுடைய நலன்ல அக்கறை காண்பிக்க வேண்டும். ஒன்றாவது அதே போன்ற மனைவி பற்றி சொல்றார். அதே போன்று மனைவியும் சபை ஆண்டவருக்கென கொண்டுள்ள கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து பார்க்கும்போது அவளுடைய புருஷனுக்கு அவளுடைய துணையாக உள்ள உறவில் ஒரு மனைவியின் உன்னதமான நோக்கத்தை அவள் காண்கிறாள். அப்ப ஒரு மனைவியாகட்டும் ஒரு புருஷனாகட்டும் தங்களுக்குரிய அந்த திவ்ய ஒழுங்கை சரியான ரீதியில புரிந்து அவர்களை தங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினாங்கன்னா அது எதை காண்பிக்குதுன்னா ஆவிக்குரிய ரீதியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபைக்காக அவர் அந்த உன்னதமான நோக்கத்தை மைண்ட்ல வச்சு அவர் செய்தது இவருடைய வாழ்க்கையில அவர் அப்படியே நிறைவேற்றி காண்பிக்கிறார். அதாவது மாம்சீகத்தில் இருக்கிற ஒரு புருஷன் எந்த அளவுக்கு அவர் காண்பித்திருக்கிறார்னா தியாகமாக ஒப்புக் கொடுக்கிற அளவுக்கு அங்க காண்பித்திருக்கிறார். இன்னொரு விஷயம் மனைவி பற்றி சொல்லும் போது இப்ப சரீரமாக சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஏறெடுக்கிற ஊழியங்கள் அவர் நிமித்தமாக கொண்டுள்ள சில கடமைகள் பொறுப்புகளை உணர்ந்து இப்போ ஒரு அங்கமும் எந்த அளவுக்கு செயல்படுறாங்க இல்லைங்களா? அது போல ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்குரிய பொறுப்புகள், அந்த கடமைகள், அந்த சாக்கியங்கள், அந்த உறவுகளுக்கு அந்த நோக்கத்தை அந்த சிந்தையை புரிஞ்சு அவங்க செய்யும் போது அது எது காமிக்குதுன்னா இந்த சபை கர்த்தர் இயேசுவிடத்துல காண்பிக்கிற அந்த உண்மைக்கு அடையாளமாக இருக்குது. அப்படின்னா சுருக்கமா நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்னா இந்த புருஷன் இவ்விதமான தன்னுடைய கடமைகளை மனைவிக்கு செய்ய வேண்டியதை உணர்ந்து செய்யும் போது கிட்டத்தட்ட அது எதுக்கு ஒப்பா இருக்குது அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரமாக சபைக்கே செய்ததை காண்பிக்குது. அந்த உணர்வான நோக்கம் அங்க காண்பிக்கப்படுது. அப்படின்னு என்ன இருக்கும்? இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும்னா தன்னுடைய மனைவி கூட
எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, இப்ப நம்மெல்லாம் எவ்வளவு குறைவுகள், பலவீனங்கள், எவ்வளவோ விதமான இன்னும் ஒரு கீழான நிலையில இருந்துட்டாலும் அதையெல்லாம் கர்த்தர் இயேசு பார்க்காம நமக்காக தன்னுடைய பரிசுத்தமான ஜீவனையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். எதுக்காக? நம்மை அவர்களோட பரிசுத்தமாக நிறுத்திக் கொள்வதற்காக, சுத்தமுள்ளவர்களாக அவர்களை நிறுத்திக் கொள்வதற்காக அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறார். ஆக ஒவ்வொரு கணவனும் இதே போல தன்னுடைய சரீரத்தை, அவர் தன்னுடைய மனைவியை ஒரு நேசித்து இவரை அன்பு செய்யும் போது கிட்டத்தட்ட கர்த்தர் இயேசு சபை மேல கொண்ட நோக்கத்தை அவர் வந்து நிறைவேற்றாரு. தன்னுடைய மனைவி கிட்ட அவர் நிறைவேற்றுகிறார். அப்ப அப்படி நிறைவேற்றும் போது கிட்டத்தட்ட அவர் என்ன ஆதரவு கர்த்தர் இயேசு தன்னுடைய சரீரமாகிய சபைக்கு இந்த நலன்கள்லாம் மனசுல வச்சு தனியே வழியாக தந்துட்டார். அதனால அவர் இன்னைக்கு எந்த ஸ்தானத்துல இருக்கிறார்? இந்த சபைக்கு மனவான ஸ்தானத்துல, உண்மையாக ஒரு தலை ஸ்தானத்துல அவர் இருக்கிறார் ஆவிக்குரிய ரீதியில. அதே போல ஒரு கணவன் இந்த மாம்சீகத்துல அந்த கடமைகளை, அந்த சாக்கியங்களை தன்னுடைய மனைவி கிட்ட அவரை அந்த நேசம் வச்சு அவங்கள்ட்ட அந்த ஒரு அன்பு காண்பிக்கும் போது அது கூட அவரை என்னவா கொண்டு போய் நிறுத்தோம்? எங்க கொண்டு போய் நிறுத்தோம்? இன்னும் கொண்டு போய் நிறுத்தோம் பாத்தீங்களா? உண்மையிலேயே கர்த்தர் இயேசு தன்னுடைய மனவாட்டியின் மேல எந்த சிந்தை வச்சு அவர் அப்படி செய்துட்டாரோ அது போல ஒரு கணவன் அப்படி செய்யும் போது அவர் அந்த ஸ்தானத்துக்கு அங்கு உயர்த்தப்படுகிறார். கர்த்தர் இயேசுனுடைய சரீரமான அந்த ஒரு சபையில ஒரு அங்கமாக வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுகிறார். அந்த ஒரு ஸ்லாக்கியம் இந்த கடமைகளை செய்வதன் மூலம் அங்க அவருக்கு உறுதியாகுது. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதே போல மனைவி தன்னுடைய கணவனுக்கு இதெல்லாம் அடிப்படை விஷயம், இது மாத்திரம் செய்துட்டா போதும் நினைச்சா வேண்டாம். அடிப்படையில் இது சரியா செய்யும் போது மற்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப லகுவாயிடும். அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம சிந்திக்கணும். அது போல மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள், அந்த உன்னதமான ஸ்லாக்கியம் எல்லாம் மைண்ட்ல வச்சு உண்மையிலேயே கீழ்ப்படிஞ்சு செய்யும் போது கிட்டத்தட்ட அவரு அந்த சகோதரி, அந்த ஸ்திரீ யாருக்கும் செய்வதாக காண்கிறாங்க, கிறிஸ்து இயேசுக்கு செய்வதை அவங்க காண்பு. ஏன்னா கிறிஸ்து இயேசுக்கு அப்படித்தான் அவங்க செய்யணும். ஆனா இந்த பூமியில அவங்க காணும் போது ஆட்டோமேட்டிக்கா இப்ப அவங்க மைண்ட் எப்படி ஆயிடுச்சு? தன்னுடைய உண்மையான மனவானுக்குரிய மனவாட்டியாக ரெடி ஆயிட்டாங்க அவங்க. இந்த உன்னதமான நோக்கத்துக்காகத்தான் இந்த ஒரு திருமண உறவுடைய ஸ்லாக்கியத்தை தேவன் இங்க வச்சிருக்கிறார் இந்த பூமியில. பாருங்க உண்மையில எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அது. சொன்னாலும் அப்போஸ்தலன் பவுல் இந்த திருமணம் பத்தி எழுதும்போது அவ்வளவு பெரிய ஒரு கணம் கொடுத்து எழுதுவார். சாதாரணமா சொல்லிட்டு போக மாட்டான். உண்மையிலேயே அது திருமணம் அது அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான ஒரு அருமையான உறவு. சோ இதுல இருக்கிற அந்த உன்னதமான நோக்கத்தை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் போதுதான் அது உண்மையிலேயே ஆசீர்வாதமாக மாறும். இல்லைன்னா அது ஒரு பாரமாகவே அவருக்கு தெரியும். சகோதர சகோதரர்கள், சரி இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த கணவருக்குரிய அந்த பொறுப்புகள், சாக்கியங்கள், கடமைகள் ஒரு முன்னுரை நம்ம பார்த்திருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து செய்வதில் அவர் கவனத்துல வைக்க வேண்டியவைகள் என்னென்னலாம் இருக்கு. வசனத்தின் படி நம்ம சிந்திக்கலாம். ஒரு வசனம் வாசித்து நம்ம அதுக்குரிய விஷயங்கள் பின்னாடி நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 3:7 வசனம். அந்த புருஷர்களே, மனைவியானவர் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு இந்த விவேகத்தோடு அவர்களுடன் வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து ரொம்ப ஆழமா இந்த அப்போஸ்தலன் பேதுரு பேசுறார். சோ இந்த விஷயங்கள் குறித்து நம்ம அடுத்த ஒரு வகுப்புல ஆழமா நம்ம தியானிக்கலாம். அடுத்து இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய, அதாவது தலைமை பொறுப்பை செய்வதில் சில சிக்கல்கள் கூட இருக்கு. எந்தெந்த ரீதியில அந்த சிக்கல் இருக்கு, சத்தியத்தின்படி ஒரு புருஷன், ஒரு தலை அந்த சிக்கலை எப்படி அழகா கலந்து போட முடியும், ஒருவேளை அந்த திறன் இல்லைன்னா கூட அவர் அந்த தலைக்குரிய அந்த திறனை எப்படி வளர்த்துக் கொள்ளலாம். இவைகளை குறிப்பெல்லாம் நம்ம அடுத்த ஒரு பாடத்துல நம்ம தேவத்திற்கு நம்ம பார்க்கலாம். தேவன் நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.